ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால இன்றைக்கி நாளைக்கு தான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் லெவல் என்னென்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து 2 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்துருந்தது 22,750 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட் 22,490 to 500 சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 22,283 லோ வரைக்கும் போயிட்டு முடியும் போது 22,331 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 488 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் ஆகுமா, அதாவது இறங்க முகமாக இருக்குமா இல்லை ஏற்ற இறக்கத்தோடு இருக்குமான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ நம்மளுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் அதாவது மண்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 22,331 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட், அதாவது 488 ரவுண்டாக பார்த்தா ஒரு 500 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்கேஸ் ரிவர்சல் எடுக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அதாவது 22,480 லெவல் வந்து 480 490. அதாவது லாஸ்ட் டைம் நம்மளுக்கு என்ன நம்ம சப்போர்ட்டு என்ன கொடுத்துருந்தோம், 22,490 to 500 கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 22,480 வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த 480 பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 22,630 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னென்னா 1 ஏப்ரல் 1/4/26. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 22,480 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 22,630 630 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 480 பிரேக் பண்ணோன்னு போய் வாங்காதீங்க, அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நீங்கள் போங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 480 to 500 ரேஞ்ச் வரும்போது அந்த இடம் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிஸ்டன்ட் என்ன பார்த்தாச்சு, சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 22,200 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா சரிங்களா, இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 22,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 22,200 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 22,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,480 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,200 வந்து க்ரூஷியலாக இருக்கும். கரண்ட்டாக மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 22,330 முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக இன்பிட்வீனில் முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் எடுத்து ஒரு கேப்பை ஓப்பன் கொடுத்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 22,480 லெவல் தான் நீங்கள் முக்கியமான. இன்கேஸ் இது சஸ்டெயின் ஆகாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவலான இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று இந்த சப்போர்ட் ஒன்று மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.